23 ஜனநாயகன் ரிலீஸ் நம்ம முதல்வரோட படம். நீங்க எல்லாரும் யூடியூப்ல வடிவுக்கரசி, யோகி பாபு நல்லா நடிச்சாங்க, இவங்க நடிச்சாங்க, அவங்க நடிச்சாங்க எல்லாம் சொல்றீங்க. ஓகே. ஹாய், என் பேர் அகிலன். இந்த இந்த சான்ஸ் கொடுத்த ஹரிஷ் துரைராஜ் அங்கிளுக்கு தேங்க்ஸ் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் அர்ஜுன்தாஸ் அங்கிள் எவ்ரி ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கொஞ்சம் பப்பிஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ரெஸ் மீடியாவுக்கு தேங்க்யூ. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ஐ திங்க் ப்ரெஸ் ஷோ இங்கே தான் பார்த்தோம், வெளியே நின்றுருந்தோம். ஸோ போர்டு எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் வரும்போது அந்த ப்ரெஷர் தான் வெளியே நின்றுருந்தோம். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரெஸ் எல்லாம் நேரில் வந்து ஸ்மைலோட நிறைய பேர் வந்து ஹக் பண்ணி போனாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மெமரி எனக்கு. அண்ட் சதா சொன்ன மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் போனோம். அண்ட் தியேட்டர்ஸில் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதோட எல்லா கிரெடிட்டும் ஹரீஷ் தான் போனோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஹரீஷ். தேங்க்யூ சரவணங்கிற கேரக்டருக்கு நான் கொடுத்ததுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்தார், கதை நரேட் பண்ணும்போது சொன்னார் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்கும்னு சொல்லி இந்த படத்தில். ஸோ அது எனக்கு பர்சனலாக ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஏன்னா இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ், இன்ஃபேக்ட் கதிர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆர்டிஸ்ட் பேர்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோட பேர் அவங்க பேர் பார்க்குறதுக்கு எனக்கு பர்சனலாக அது ஒரு பெருமை. ஏன்னா இவங்கெல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ். ஸோ அது என்னோட பெருமை தான். அது எனக்கு பர்சனலி இட்ஸ் ப்ரவுட் மூமெண்ட். எனக்கு அவங்க பேர் பக்கத்தில் என் பேர் இருக்குதுன்னு பார்க்கும்போது நிறைய டைம் எடுக்க மாட்டேன். பட் குவிக்லி தேங்க்யூ அருள் ஃபார் த ஒர்க். மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். அண்ணாச்சி என்ன ஷோன் உங்களுக்கு நான் வரேன். அகில் ஃபர்ஸ்ட் டைம்டா படத்தில் அப்பா ரோல் ப்ளே பண்ணுறேன். அண்ட் நீலாம் ஃபர்ஸ்ட் டே செட்டில் அப்பானை கூப்பிட்டோன்னா எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிடுச்சு. ஆஸ்லேக்கோ அம்மா என்ன தான் கூப்பிட்றான்ல, ஏன்னா அம்மா இல்லைன்னா அப்பாவோட வருவான் செட்டுக்கு. ஸோ ஹரீஷோட ஆக்சுவல் பையன் தான், கென் தான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷார்ட்டில் படத்தில் ஒரு சீன் வரும் அப்பான்னு சொல்லி கூடும்போது அப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஐயோ என்னோட அப்பான்னு கூப்பிட்றான்னு சொல்லி. பிஃபோர் யூ லீவ், ஆன் ஸ்க்ரீனை தாண்டி ஆஃப் ஸ்க்ரீனில் as we always say, you are such a sweetheart, very kind, very humble, very down to earth. Thank you so much for that. Thank you. ஆனா the man, the voice, the performer தாண்டி இப்போ the lover boy அப்படின்னு ஒரு பேரும் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட கன்னி பெண்கள் வந்து டிஎம்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் சேம் கொஸ்டின், are you accepting any proposals right now அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லலாம் சார் அவங்களுக்கு? மூவி ஸ்கிரிப்ட் ப்ரப்போசல்ஸ் அம்சாங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறேன். வேற எந்த ப்ரப்போசலும் அக்செப்ட் பண்ணல. ஸோ எலிஜிபிள் பேச்சுலராகவே கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்களுமா கேட்டீங்க? ஆமாம், அப்படியே. சார் ஹரீஷ் சார் வந்து இன்டெரக்டாக கேட்க சொன்னார். ஹரீஷ் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். மேக்ஸ் டு மேக்ஸ் அடுத்து நம்ம இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வரும்போது என்ன ப்ரொமோஷன் பண்ணலாம் ப்ரோ, அதுதான் கேட்பான் தவிர்த்து வேற இந்த மாதிரி கேள்விகள்லாம் எதுவும் கேட்க மாட்டான். காலையில் சாப்பிட்டியா இல்லை தூங்குனீங்களா அதெல்லாம் கிடையாது. ப்ரோ இந்த சீன் எப்படி நம்ம 23 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல நீங்கள் தூங்கலாம், வேணாம் வாங்க ஷார்ட் பண்ணிடலாம் வாங்க, அதுதான் ஹரீஷ். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டான். இப்போவும் தேங்க்ஸ் வெளியே போகும்போது எந்த கேள்வியும் சார் 24th வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, அப்படியே நம்ம இதை அவங்க ப்ரொமோட் பண்ணி அதை பண்ணலாம் ப்ரோ, அதான் மூடி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் இல்லை ஹரீஷ் இது இப்படி பண்ண பார்த்துக்கலாம் ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ, அதுதான். ஸோ ஹரீஷ் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான். பட் ஐ திங்க் அந்த எனர்ஜிக்கு மேட்ச் பண்ணி நீங்களும் மீடு கொடுத்து ஓடுனதுனால we are there almost in 25th day and ஆமா இருக்கிற எல்லா எனர்ஜி ஃபுல்லா கொடுத்தாச்சு. ஹரீஷன் பரத்துக்கு ஃபுல்லா கொடுத்தாச்சு எனர்ஜி ஃபுல்லா. இப்படிதான் போனோம் ஷூட்டிங்லாம் முடிச்சேன். கொஞ்ச நேரம் தூங்கலாமா அந்த மாதிரி தான். குடும்பமா சேர்ந்து அர்ஜுன் தாஸ் சார் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இல்ல பட் வெரி ஹாப்பி. ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் இந்த ஸ்மைல் பார்க்கும்போது ஜெனுவன்லி வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஐ திங்க் ஹரீஷ் டே 1லேருந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் தட் ஆடியன்ஸ்க்கு இது படம் பிடிக்கும்னு சொல்லும்போது. ஸோ அண்ணன் தம்பியோட ஃபேஸில் இந்த ஸ்மைல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்ன பிரச்சனை, அவன் அப்போலேருந்து ஒரு PS5 கேட்டுட்டு இருக்கான், அது மட்டும் வாங்கி கொடுத்துடணும் படத்துக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுனாலும் இறைவணக்கம் பாடுவோம். நான் இப்போ இறைவணக்கம் பாட சொல்லலை, ஆனால் நான் இன்னைக்கு உயிரோட மறு ஜென்மம் எடுத்து இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி எல்லாம்னா அதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய மீடியா பீப்புள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தது
ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுஹாசினி, மணிரத்னம் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா, ரஜினி சார், கமல் சார், ஏசிஎஸ் சண்முகம், சரத்குமார் சார், ராதிகா, இவங்க அத்தனை பேரும் பல லட்சங்களை, 1-2 இல்லை, பல லட்சங்களை போட்டு எனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்காங்க. அவங்க மறு ஜென்மம் கொடுத்தனால தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் யூடியூப்பில் வடிவுக்கரசி, யோகி பாபு நல்லா நினச்சாங்க, இவங்க நினச்சாங்க, அவங்க நினச்சாங்க எல்லாம் சொல்கிறீங்க. ஓகே, இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த காலத்துலையாவது தினசந்தியில் ஒரு வழி எழுதுவாங்க, இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னாவே ப்ரொடியூசரோ டைரக்டரோ அதை படித்தா, ஆஹா அப்போ வடிவுக்கரசின்னு ஒரு நடிகை வந்திருக்கு, அதுக்கு வேலை கொடுக்கலான்னு வாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த தேங்க்ஸ் மீட் முடிஞ்ச உடனே உங்களோட யூடியூப்லலாம் வடிவுக்கரசி நல்லா நடிச்சிருக்கு, அதுக்கு நீங்கள்லாம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி எனக்கு வேலை வாங்கிட்டாங்க. ஏன்னா எங்கள் டைரக்டர் கொடுக்குற மாதிரி தெரியல, அவர் போயிட்டார் ஷூட்டிங்க்கு. இதில் கான்சிட்டியில் நடித்த யோகி பாபு சார் சூப்பர் பிஸி, அவர் ஆல்ரெடி பிஸி. தம்பிக்கு 4 படம் வந்திருக்கு. தம்பி நம்ம அர்ஜுன் தாஸ் தம்பி ஆல்ரெடி வந்து ஈசிஆரில் செட்டு போட்டு அங்கே பாட்டு பாடின்னு இருக்கார். ஓகேவா? இதெல்லாம் கேட்குறேன், நான் கேள்விப்படுறேன், எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா வீட்லேயே உட்காந்துருக்கேன். வீட்டிலே உட்காந்து யூடியூப் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு நல்லா கற்றுன்னு இதெல்லாம் பார்க்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். எல்லாரும் வந்து சொன்னாங்க, இந்த தம்பி சொல்லிச்சு, அம்மா நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டு கண்ணு, ஆனால் ஒரு படம் கூட வரல இன்னும். எனக்கு வேண்டியது வேலை. எல்லாரும் நீங்கள் இந்த படம் முழுக்க வந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன்னா நான் எப்படி சோர்ஸ்ன்றது? 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன், 3 நாள் வேலை இந்த ஈபியை கேட்டால், அம்மா நீங்கள் 10 வருஷம் அக்ரிமெண்ட்டில் இருக்கேன். என்ன அக்ரிமெண்ட்டு? நான் என்ன சொல்கிறேன், அக்ரிமெண்ட் இருக்குல்ல, மாதம் ஆனால் எனக்கு சம்பளம் அனுப்பிடு, அதை செய்யுங்களேன். மாதம் வடிவுக்கரசி அம்மாவுக்கு சான்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ, சம்பளம் மட்டும் அனுப்பிடுவோம் அப்படின்னு செய்யுங்க. விசு சார்லாம் அப்படி தான் பண்ணார். விசு சார், வி சேகர் சார்லாம் எங்களுக்கு மாதம் சம்பளம் அனுப்புவார். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன். மியூசிக் டைரக்டர் வந்தார், அம்மா நீங்கள் நல்லா எல்லாம் சரிப்பா, எனக்கு வேலை கொடுங்கய்யா, கொடுத்தாதானே நான் ஃபர்தராக நடிக்கிறது. இப்போது ஹரிஷ் சார் வந்து இந்த அம்மா ரஃப்பாகவே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்கன்னு எல்லாரும் நினச்சிருந்ததை உடைச்சிட்டார். இல்லைங்க, அந்த அம்மா காமெடி கொடுத்தா கூட பண்ணுங்கன்னு சொல்லி ஹரிஷ் சார் உடைச்சார். அந்த மாதிரி நீங்கள்லாம் வேலை கொடுத்தாதானே நான் செய்வேன். நான் வந்தது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூலியமாக எனக்கு வேலை வரணும். அதுக்கு தேவராஜ் சார் சும்மா ஷூட் மட்டும் பண்ணாதீங்க, வேலை வாங்கிட்டாங்க எனக்கு, புரியுதா? நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க, நான் என்ன வேலைக்கு போகிறது? எழுதுகிற வேலைக்கு போவா நான்? முடியாதுல்ல. அதனால் வேலை வாங்கிட்டாங்க. ஹரிஷ் சார்கிட்ட இப்போ வருவார், உங்கள் எல்லாருக்கும் நன்றி, நீங்கள் எல்லாம் நல்லா நடித்து கொடுத்தீங்க, ஏன்னா ஹரிஷ் சாரோட டீமுக்கு நன்றி எல்லாம் சொல்ல வருவார். ஓகே, ஆனால் அவர் நம்மளெல்லாம் அழ வைக்கிற மாதிரியெல்லாம் சேர்ந்து பேசுகிறாராங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் பேசுவார். அப்படியே கண்டிப்பாக நான் எடுக்கிற படத்துலலாம் அட்லீஸ்ட் ஒரு நாள் வேலையாவது வடிவுக்கரசி அம்மாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக போவேன். அது எப்படிங்க, அவரோட டீமில் பாட்டு எழுதுறவர் இருப்பார், மியூசிக் டைரக்டர் இருப்பார், அர்ஜுன் தாஸ் தம்பி இருப்பார், ஆனால் நான் இருக்கக்கூடாதா? நான் இருக்கக்கூடாதா கேட்குறேன் இல்லை? அப்போ நான் வேலை செய்யலையா? அப்போ நல்லா செய்யலையா? சும்மா சொல்கிறீங்களா? என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, சரி இந்த வயசான காலத்தில் இதுக்கு இதையாவது நிம்மதி இருக்கட்டும்னு சொல்கிறீங்களா? நான் நல்லா நினச்சேன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் எனக்கு வேலை கொடுங்க அண்ணாச்சி. நீங்கள் போகிற இடத்துக்கும் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. சும்மா நீங்கள் குழந்தைங்களோடவே இருந்தேன் இப்படி. நான் உங்களோட நடிச்சிருக்கேன்ல, நான் நல்லா தான் நடிப்பேன், ப்ராம்ப்டிங் வாங்காமல் நடிப்பேன்ல. போதும். இந்த ஈபி மாதிரியே சொல்லாதீங்க, அந்த ஈபி அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கு, அந்த மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு தயவு செஞ்சு வேலை வாங்கி கொடுங்க. நான் அடுத்த சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசினாவோ இல்லை ப்ரெஸ் மீட்டில் பேசினாவோ நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், நீங்கள்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்லணும். உண்மையிலே சரத் சார் போகிற இடத்துலலாம் வயசான கேரக்டர் இருக்கா, மதர் கேரக்டர் இருக்கான்னு கேட்குறாராம், பாவம். அவரெல்லாம் எனக்காக வேலை கேட்குறாருங்க. ஸ்ரீபிரியா வேல்ஸ் அந்த
வேறு அந்த ஐஸ்வரி வேலன் அவங்க பிள்ளைகிட்ட வேலை கேட்குறாங்க, வடிவுக்கரசி அம்மாவுக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கன்னு. கமல் சார் நீங்கள் தான் பூஜை போட்டுருக்கீங்களா லைனாக, அதில் வடிவுக்கரசிக்கு வேலை கொடுங்கன்னு. எல்லாரும் எனக்காக வேலை, எனக்கு மறுஜென்மம் கொடுத்தது பத்தாதுன்னு வேலையும் கேட்குறாங்க. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எல்லாரும் என்னை பற்றி நல்லா எழுதுனீங்க, அதுக்கு நன்றி. இந்த படத்தை 25 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்தீங்க, அதுக்கு நன்றி. மேலும் மேலும் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க போகிறீங்க, அதுக்கும் நன்றி. கொடுங்கன்னெல்லாம் கேட்கல, கொடுக்க தான் போகிறீங்க, அதுக்கும் நன்றி. அம்மா சீக்கிரமாக முடிச்சிட்டேன், பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு டைரக்டர் பேசுகிறத நான் பார்க்கணும், நான் போயிடக்கூடாது, நான் பார்க்கணும். என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போம். அண்ணாச்சி நீங்கள் தான் சாட்சி. நன்றி 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 நன்றி. இது ஐயோ இதா, நான் ஏதோ பயந்துட்டேன். நீங்கள் எல்லாம் ஒரே மார்க்குன்னா வந்துட போகிறேன். ஓகே, தப்பு எல்லாமே தப்பாக போகுது. இருந்தாலும் குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த கான் சிட்டி படம், இந்த டைரக்டர் ஒரே ஃபோன், சார் இது ஹிட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் 4 இது வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் என்னையா விழா கொண்டாடுறீங்க, அசிங்கமாக இருக்குது வெதுறன்னு. இல்லை எங்கே இருக்கீங்கன்னு, நான் ஆஃபீஸில் தான்மான்னு. உடனே வந்துட்டார். வந்தவர் என்ன செய்கிறாரு, ஒரு 1 lakh பொறுத்து இருக்கிற ஒரு ஃபோன், ஐஃபோன் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது என்ன, நான் முன்னாடியே சொன்னேன்னே சார் படம் ஜெயிச்சுதுன்னா, என்ன திருப்பி ஜெயிச்சுதுன்ற, வந்ததும் போனதும் தெரியலையா, என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா இதை பற்றியே, எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்கள் பேசிட்டீங்களா, நீங்கள் பேசுனது இது வேற மாதிரி இருக்கும் தப்பா. ஆமாம், இல்லை என்னடானா இதில் என்ன விஷயம்னா, அப்போ எடுத்து வைக்கிறாங்க டேபிளில் கணக்கு, தேட்டர் இவ்வளோ பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளோ பண்ணிச்சு அப்படின்னது நம்மளுக்கே தலை சுத்திடுச்சு. என்னடா தெரியாமல் இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரீஷ்னு எங்கள் அதை இருக்கிறானே. ஆமாம், இதே இவ்வளோண்டு இருந்துட்டு இவ்வளோ மூளை இருக்குதுப்பா, உன்னை நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நானும் பல விதமாலாம் படம் எடுத்து பார்த்துருக்கிறேன், ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனால் இவன் ஒரே படத்துலங்க எல்லா தியேட்டர் என்னன்னா, அவன் மல்டி இது டேலண்ட்டு. எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினாக, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்க்ரீன் பிளே தெரியுது. இங்கே என்ன செஞ்சுட்டா, ஹீரோ வரலையா, போயிட்டாரு. இல்லை இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டு ஓட்டிட்டான்னா, இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு 5 times. சரி, மக்கள் இன்னைக்கு யாருமே தேட்டருக்கு வர்றதில்லைலாம் கம்ப்ளைண்ட்டு. அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவார். அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்தில் அது இல்லை இது இல்லை, அவன் பட்டன் போடலை, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. இவர் போனார்னு தான் தெரியும். ஆனால் நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர், அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கதையை சொல்லி, ஐயா இது ஓடுமா, எப்படி அண்ணாச்சி அப்படி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போன மாதிரி ஆயிடும். பேசவே முடியாதுங்களே, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கலெக்ஷன் 23 ஜனநாயகன் ரிலீஸு, நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டை ஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டாக சொல்கிறாங்க, பார்க்கல, நாங்கள் தேட்டரில் தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அது கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பார்க்குறானுங்க யார், இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறான்ல வீட்டில், அவனுங்க தான் இதை ஓப்பன் பண்ணி நோண்டி பார்க்குறானே தவிர்த்து, உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்ணுறான் என்னைக்கு தேட்டரில் வரும் படம்ன்றது. அநேகமாக ப்ளூ சட்டையும் பார்த்துருக்கோம். எதனா சொல்லுங்களேன்.
அதனால இது இப்படி போகிற காலகட்டத்தில் இந்த கலெக்ஷன் பண்ணுதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது. இவ்வளோ பெரிய கான்சிட்டியா, இவ்வளோ கலெக்ஷனா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது. புரியுதுங்களா? போட்டா, ஆனால் அது நம்ம போட்டால் வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டால் பிடிக்கும், அது அவர் போட்டாருன்னா விழும் தாயம். அதுதான் சில கை ராசி இருக்கு. நம்ம அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நடித்து பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது. கேட்கும்போது இந்த படம் இவ்வளோ பண்ணிச்சான் அப்படின்னும்போது, அதனால அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இதுதான் மெயின். நான் அப்புறமா வரக்கூடாதுன்னு இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் கேட்டதும் நம்மளுக்கே ஒரு புல் அரிக்குது இப்போ கூட. அதனால தான் வந்துட்டேன் நான். வேறு என்ன தலைவன், அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க? பார்த்தீங்களா? ஏன்னா கிறிஸ்பாக பேசி முடிச்சிடணும், வளவளா கொலகொலான்னு இல்லாமல். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, ஆனால் இந்த சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிடும், அது வேண்டான்னு இதோட என் பேச்சு நிறுத்திட்டு, இந்த உண்மையிலே டைரக்டருக்கும் இதில் வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. வழக்கம் போல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சினிமா கனவு உலகம்தான். வெளியிலேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரைனிங் இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரி திறமைகள் இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரியான உருவாக்கங்கள் இருக்கிறது இல்லை. ஆனால் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் சிறந்த கலைஞர்களாக எங்கேருந்து வேணால் ஒரு இளையராஜா எங்கேருந்து வேணால் வரலாம், எந்த ஒரு ஏரியாலேருந்தும் கூட ஒரு சிறந்த கலைஞன் வரலாம் அப்படிங்கிற அந்த கதவை திறக்கிற சாவியாக நீங்கள் தான் இருக்கீங்க என்றைக்குமே. ஸோ அதனால் ஹரிஷோட சார்பில், ஹரிஷோட பிரதராக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இந்த நேரத்தில். ரொம்ப அருமையான ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு. ஸோ அதனால் இது ஒரு விதத்தில் இந்த கர்ம வினையெல்லாம் கழிக்கிறதுக்கும் வாழ்க்கை என்னன்னு கற்றுக்கிறதுக்கும் சினிமா ஒரு அருமையான இடம். இதோட கிரேஸ்ஃபுல்லாக அதில் பயணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக இந்த படம் சொல்ல வர விஷயம் ஏமாற்றாதே ஏமாறதே. இந்த படம் ஆரம்பித்த புள்ளியுமே அதுதான். அதாவது என்னென்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஹோப்ஸோட, ஒரு ட்ரீம்ஸோட லிவ் பண்ணுறோம். எல்லாருக்குமே இருக்குல்ல, உலகம் என்னங்க இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே தப்பானவங்களாக இருக்கணும், இல்லை எல்லாருமே ரொம்ப சிறந்த மனிதர்களாக இருக்கணும். ஆனால் வாழ்க்கை இந்த ஏரியாக்குள்ளேயே ஓடுது அப்படின்றத மையமாக வச்சு ஹரிஷ் வாழ்க்கையில் நடந்த சில பர்சனல் அனுபவங்களை தான் இந்த படமாக பண்ணியிருக்காரு. படித்தது நம்ம கேள்விப்படுறது. அதனால் இந்த படத்துக்கு அப்புறமாவது நம்ம யாரையும் ஏமாற்றாமல், யாருக்கிட்டையும் ஏமாறாமல், நம்ம ஏமாறக்கூடாதுன்றது அதாவது ஏமாந்தா அவமானம் வேறு, வீட்டில் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர், நான் ஏமாந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு அசிங்கம். பட் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏதாவது ஸ்டூப்பிடாக பண்ணால் அதை அட்மிட் பண்ணுறதுலையுமே தான் அந்த ஞானம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் சிறந்த படம். நான் திரும்ப நெட்ஃப்ளிக்ஸில் வரும் ஒன்ஸ் மோர். இது பயங்கரமாக பெருசாக பூம் ஆகும். இதை யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க சொல்ல போகிறாங்க, இப்போ ஐயோ இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பாக பேசுவாங்க இன்னும் 2 வாரத்தில். ஸோ அதனால் எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ், குறிப்பாக என்னோடய அசிஸ்டன்ட் சபரி பெரிய தியாகம் பண்ணான். அவன் சாப்பாடு, தூக்கம், அவன் பாத்ரூம் போன கூட நான் தான் சொல்லணும், டேய் பாத்ரூம் போனியாடா அப்படின்னு கேட்டால் ஆமா இல்லை அப்படின்ட்டு ஓடுவான். அந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணி எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ப்ரோக்ராமர்ஸ் இதில் ஒர்க் பண்ண லிஜோ, அகிலன் ஒரு பையன் ஒர்க் பண்ணான் புதுசாக. அதுக்கப்புறம் பிரவீன் ஒருத்தர். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக இந்த படத்தை எங்களோட பலத்தை எவ்வளோ இந்த படத்துக்கு கொடுக்க முடியுமோ, எவ்வளோ ரசிக்கிற மாதிரி பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். அதுக்கான உங்கள் பண்ணையும் நீங்களும் பண்ணிட்டீங்க பங்கையும். இந்த படத்தில் பாடினவங்களுக்கும் என்னுடைய நன்றி. மியூசிக்கலாக ஹெல்ப் பண்ண லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆக்சுவலாக உதய் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். எனக்கு டெலிவரி ரொம்ப நெக் டு நெக்காக இருந்தது. அந்த நேரத்தில் எப்படி அந்த ஒரு ஷார்ட் டைமில் எப்படி இவ்வளோ ரொம்ப நுட்பமாக அவங்க ஒர்க்கை அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் அவங்களுக்குமே எங்களோட நன்றி இந்த நேரத்தில். அண்ணாச்சி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் சும்மா அங்கங்கே ஒரு 4 டைலாக் தான், ஆனால் அது எல்லாத்துக்குமே பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ ஹரிஷ் தொடர்ந்து இன்னும் பல பெரிய வெற்றி படங்களை நீங்கள் கொடுக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. இது இன்னைக்கு 3வது ஆள். டெய்லி இந்த மாதிரி ஒரு 10 பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் கண்ணாட்டில் பார்த்தா என் மூஞ்சி எனக்கு அடையாளம் தெரில. ஆமாம், அது ஒரு படத்துக்கு தான், படத்துக்காக எடுத்தோம். அம்மா எப்படி இருக்கே, ஐயா எப்படி இருக்கே, நல்லா இருக்கலாம். ஆமாம், எல்லாம் நல்லா இருக்கீங்களே. ரைட்டு. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி.
25வது நாள் நம்ம நன்றிகளை சொல்வதற்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். திரும்பவும் நான் வந்து நம்ம அந்த ஆடியோ லான்ச்சில் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் வரிசை எல்லாம் இந்த அப்படி தனித்தனியாக ஏன்னா எல்லாருடைய உழைப்புமே இதில் பாராட்டும் விதமாக எல்லாருமே ரசிக்கும்படியாக எல்லாத்துக்கும் வேலை கொடுத்த நம்ம தளபதி அவருக்கு தான் முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். ஆமாம், எங்கிட்ட இருக்கிற திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக என்ன கேரக்டருக்கு இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த வேலைக்கு அந்தந்த சரியான ஆட்களை தேர்வு செஞ்சு இன்றைக்கி 25வது நாள் ஒரு வெற்றி விழாவில் நம்மெல்லாம் இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஆரம்ப வெற்றி தான். ஆமாம், இன்னும் அடுத்தடுத்து மிக மிக பெரிய வெற்றிகள் உங்களை வந்து சேரணும். இந்த மேடையில் உங்களோட ஒரு 2 வயசு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தாப்புல நம்ம ஹீரோ பிரதர், ஆமாம், நீங்களும் இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரணும். ஏன்னா வரும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, கண்டிப்பாக வரும். அடுத்த சூப்பர் ஸ்டார் வேண்டாமா, ஏதாவது ஒன்று சொல்லினியா வேறு எங்கேயாவது போய் ஏதாவது வெடிச்சிடாம என்ன. ஆமாம், எல்லாருமே சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லிவிடுவோம், என்ன விட்டுருக்கேன். ஆமாம், இதில் பங்கு பெற்ற எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். தொடர்ந்து இன்னும் பல படத்தினுடைய வெற்றி விழாக்களில் நம்ம மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அனபன் மேம், ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த படத்தில் யாருமே நடிக்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா பையனுக்கு அம்மாவாக நடிக்கணும் அப்படின்னும் போது. ஸோ அனபன் மேம் கதையை கேட்ட உடனே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கதாபாத்திரம் என்னன்றது ரொம்பவே அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அது ஏன்னா பேக்ட்ராப் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு பையனுக்கு அம்மாவாக நடிக்கணும், ஸோ ஒரு டிவோர்ஸி கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் அப்படின்னும் போது அவங்க வந்து அதை ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதில் இருக்கிற எல்லாரும் ஸ்கோர் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் ஸ்கோர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நானே நிறைய பேர் கூட இருக்கவங்கள நீங்கள் ஸ்கோர் பண்ணலைன்னு சொன்னானோ, இல்லை நான் வந்து என் பையன் தொலைஞ்சிருக்கான் அப்படின்னும் போது நான் அண்டர் பிளே தான் பண்ணணும், இதுதான் இந்த கேரக்டர் மீறி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த படத்துலேயே அவங்க தான் ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து மித்ரா ரோல் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயத்த படத்தில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி டேட்டில் அவ்வளவு டிவோர்ஸஸ் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது, தப்பான மேரேஜ் மூலயமா இருக்கிற விஷயத்த அவங்க ரொம்ப ஒரு மெசேஜ் மாதிரி இல்லாமல் கரெக்டாக அதை கன்வே பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் மூலயமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனபன் மேம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் படம் பெருசாச்சு, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யோகி பாபு அண்ணா நேற்று கூட பேசினார், ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, வீடியோ காலில் வேணால் கால் பண்ணவான்டார். ஸோ அவருக்கும் தொடர்ந்து பெரிய நன்றி. ஏன்னா யோகி பாபு அண்ணா பெரிய சப்போர்ட், செகண்ட் ஹாஃப் அவர் வச்சு தான் கொண்டு போயிருப்பேன், சரிங்களா. ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா வடிகரிசியமாவும் யோகி பாபு, ஏன்னா யோகி பாபு சார் வந்து எப்படின்னா இந்த படம் ஃபுல்லாக வடிகரிசி அம்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்க, அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டே இருந்தாங்க. ரைட்டிங்காகவும் அது இருந்துச்சு, இருந்தாலும் அதை சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து நான் வந்து என்னடா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இல்லை அம்மா பண்ணட்டும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல நிறைய இடத்துல, அதை வந்து ரொம்ப சரியாக புரிஞ்சு எனக்கு த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யோகி பாபு அண்ணா. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவரும் இந்த படத்துக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, விடி சார் யோகி பாபு சார்லாம் இந்த படம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் எனக்காக மட்டுமே தான் நின்னாங்க. ரொம்ப தேங்க்யூ விடிவி சார் அண்ட் யோகி பாபு அண்ணனுக்கு. அண்ட் ஃபைனலி அர்ஜுன் தாஸ் சார் வந்து இப்போ நீங்கள் ஆதித்ய கதை சொன்ன மாதிரி தான், இதில் அவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ள ஒரு படம் இருக்குது. இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுது படத்தில், எல்லா கேரக்டருமே ஸ்கோர் பண்ணுது. குட்டி அந்த பையன் கொண்டு சின்னதாக ஒரு நாள் வர கேரக்டர் கூட ஸ்கோர் பண்ணோம். சாண்டோண்டன் சார் கூட இன்டர்வல் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ஒரு குட்டியாக வர சீனில் கூட. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அர்ஜுன் தாஸ் அவர் ஒத்துக்கிட்டதுனால தான் இந்த படம், இல்லைனா இந்த படமே இல்லை. அதே மாதிரி என் பேருக்கு பக்கத்தில் எல்லார் பேரும் வரணும்னு நினச்சதுக்கு அவரே தான் சொன்னார், எல்லார் பேரும் போடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன் தாஸ் சார். அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலாக வழக்கம் போல் என்னுடைய அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, அண்ணி, அங்கிள், ஆண்டி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்,
அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வழக்கம் போல் விட்டுருவோம், ஒரு முக்கியமான ஒரு டீம் ஒன்று இருக்கும், அந்த டீமை வழக்கமாக விட்டுருவோம். நானும் அதே இடத்துல இருந்தால் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் வந்தேன். அன்றைக்கும் ரொம்ப குவிக்காக பல்லெல்லாம் அடிச்சிட்டாங்கன்றதுனால விட்டுட்டேன், என்னுடைய டைரக்ஷன் டீம். ஸோ ப்ளீஸ் சீஃப் கோஆர்டினேட்டர் சந்தோஷ் வாங்க. ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட் அண்ட் இத்தனை வருஷம் என் கூட இருந்து என்னோடய பேஷனுக்காக என்னை ட்ரஸ்ட் பண்ணி இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, அதை வந்து டெய்லி சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த ஹாப்பினஸை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ திவி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஆல் ஒன்ஸ் அகெயின். எல்லோரும் வந்ததுக்கு, கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. டீமுக்கு ரொம்ப நன்றி. என் தம்பி பரத் ராஜ் இபிக்கு ரொம்ப நன்றி. டே வாடா. அப்புறம் மேனேஜர் டீம் அவங்க மட்டும் வந்துருங்க. அப்படியே ஜெயசூர்யா, நாகராஜன் சார் இருக்காரா? வரல. விஷ்ணு. ஸோ இதுதான் மொத்தமே பவர் ஹவுஸ். இதுதான் பவர் ஹவுஸ் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் டீமே இவ்வளோ தான். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. மொத்தமே இந்த சார் உதய் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.